மக்களே, மாடி தோட்டத்துக்கு மண் கலவைக்கு ஒரு 3 டிப்ஸ் பார்த்துடலாமா? ஸோ நீங்கள் மண் வந்துட்டு பழைய மண்ணாக இருக்கட்டும், இல்லை புது மண்ணாக இருக்கட்டும், நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய மண் இல்லைன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம்ல, சாண்டு, ஆற்று மணல் எதுவாக இருந்தாலும் சரி, மண் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது, ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அதை உடச்சி விடுங்க. ரொம்ப இறுக்கமாக வச்சிடாதீங்க. கட்டியாக வந்து உடைக்க முடியல அப்படிங்கும்போது தண்ணி தெளித்து நீங்கள் ரெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அது வந்து நல்லா தண்ணி ஊறி நல்லா மாவு மாதிரி வரும். அப்போ உடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2வது டிப் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப மண் வந்து இறுகிடுது, ரொம்பவே இறுக்கமாக இருக்குது, நம்ம என்ன கலந்தாலுமே மண் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு பாதிக்கு பாதி வந்துட்டு கொக்கோபீட் வந்து கலங்க. ஸோ கொக்கோபீட் வந்து கலக்கும்போது உங்களுக்கு வந்து மண்ணும் வந்துட்டு நல்ல பொல பொலன்னு வரும். அதே மாதிரி ஈரமும் வந்துட்டு அந்த மண்ணில் எப்போவுமே இருக்கும். ஸோ 3வது டிப் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு புதுசாக மண் கலவை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பழைய மண்ணை தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அறுவடை பண்ணுறீங்க, அந்த மண்ணை வந்து காலி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது குறைஞ்சது ஒரு 15 நாளாவது ரெஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மண் கலவை ரெடி பண்ணுங்க. சூப்பராக வளரும்.